வரைக்கும் ஒரு இமேஜினேஷனா இருந்தது, இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பிக்சரா இருந்தது, நீங்க டெவலப் பண்ணது இப்ப உங்களுக்குள்ள சப்ஸ்டன்ஸா வந்துருச்சு. Faith is a substance. அப்படின்னா நீ என்ன விஷயத்துக்காக நீ நின்றுகிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை குறித்து ஒரு விஷயத்தை உங்க மேல எறிவார் தேவன். Faith is not just an imagination. It is not developing the positive picture. நானா ஒரு பாசிட்டிவ் பிக்சரை காட்டுறது கிடையாது. என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு பயம் வரும்போது நான் ஒரு பாசிட்டிவ் பிக்சர் டெவலப் பண்ணுறது கிடையாது. என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து ஒரு பயம் வரும்போது நானா ஒரு பாசிட்டிவ் பிக்சரை டெவலப் பண்ணுறது கிடையாது. நான் தேவனோடு பேசுகிறேன், அதை குறித்து பேசுகிறேன், அதை குறித்து அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்கென்று வேதத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் என் பிள்ளைக்கென்று, என் குடும்பத்திற்கென்று ஒரு வார்த்தையை எறிகிறார். ஆமென். Catch it in Jesus name. அது உங்க கைக்கு வந்து நிக்குது. வந்த உடனே அரக்கனை போல எழுந்திருக்கிறீர்கள். ஏன்னா இப்போ சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சு உங்களுக்குள்ள. இது வரைக்கும் ஒரு இமேஜினேஷனா இருந்தது, இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பிக்சரா இருந்தது, நீங்க டெவலப் பண்ணது இப்ப உங்களுக்குள்ள சப்ஸ்டன்ஸா வந்துருச்சு. இப்ப நீங்க 100 டாக்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினாலும் அத்தனை பேரை எதிர்த்து பேசுவீர்கள். Faith is a substance. Substance. அப்ப ஏன் தெரியுமா நம்மலாம் விசுவாசம் இருக்கு ஆனாலும் பயமா இருக்கு, விசுவாசம் இருக்கு ஆனால் என்ன நடக்கும் தெரியலன்னு இருக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே என்ன செய்கிறோம்? நினச்சிக்கிட்டே அந்த நினைக்கிறத விசுவாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, நினைக்கிறத விசுவாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறது விசுவாசம் இல்லை, தேவன் சொல்றது விசுவாசம். அந்த வேர்டு எனக்குள்ள வந்து எனக்குள்ள விழுந்த பிறகு நான் மலையா நிற்கிறேன். இப்போ என் மலைக்கு மேலே நான் ஒரு பெரிய மலையா நிற்கிறேன். எல்லாரும் பயப்படும் போது எனக்கு பயம் வரல, உங்களுக்கு பயம் வராது. சார் இப்போ சொன்னீங்க நீங்கள் பயம் இருந்துச்சு ஆனாலும் அற்புதம் நடக்குதுன்னு. பயம் இருந்தாலும் அற்புதம் நடக்கும் என்கிற அறிவு உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை எங்க கொடுக்கிறது. நான் சொல்ற புரியுதா? இட்ஸ் a ரீசைக்கிள். எங்க சுத்தினாலும் கடவுள்கிட்ட மட்டும் பேசுனீங்கன்னா அவர் எங்க சுத்தினாலும் தட்டி விட்டு கொண்டு வந்து மிராக்கிள் ஸ்டேட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கேள்வியே கேட்காம கேட்டுக்கினே இருக்கணும். கேட்டுக்கினே இருந்தா ஒரு நேரம் ஒன்று சொல்லுவாரு, அடுத்த நேரம் வேற சொல்லுவாரு. இது இப்படி அப்படின்னு லாஜிக் பேசினா காணாம போயிடுவார். ஆமா அதுக்கு ஒரு ஆமேன், இதுக்கு ஒரு ஆமேன்னா இது ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு சொல்லிடுவார்.